السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த துஆவை 333 தடவை ஓதுவோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய மிகவும் சக்தி வாய்ந்த துஆ. இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நாட்டங்களை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய நோக்கங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான். நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த துஆவை ஓதுவோம். ஒவ்வொரு பர்லான தொழுகைகளுக்கு பின்னாலும் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த துஆவை யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை ஓதினார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பெரும்பாலான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுத்தான். அந்த சம்பவத்தை நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். என்ன துஆ என்றால், ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர் என்று வரக்கூடிய இந்த துஆவை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இந்த துஆவை தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள். காலையில் ஓதினார்கள். மாலையை அடைவதற்குள் அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவி செய்தான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ இந்த துஆ. நாம் யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். நம்முடைய நாட்டங்கள், நம்முடைய தேவைகள், இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான்.